ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல வேலைப்பா, நான் ஏமாந்திருப்பேன். பூங்குடி தான் கரெக்டா கண்டுபிடிச்சா. நான் கூட எடுத்த உடனே பூங்குடி மேல கோவப்பட்டேன். அப்புறம் தான் அவ சொன்னது உண்மைன்னு இப்பதான் தெரிஞ்சது. அம்மா அம்மா அத்தை, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? என் புள்ள வெயில் மழைன்னு பார்க்காம ஓடி கஷ்டப்படுறான். அம்மா சம்பாதிச்ச பணத்தை அவனுக்கே தெரியாம இப்படி ஏமாத்தி வாங்கியிருக்க. நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். என் புள்ளைய யாராவது ஏமாத்துறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏய், அவனுக்கு என்னடி குறை வச்சா? திங்கிற சாப்பாட்டுல இருந்து நீ போடுற துணி வரைக்கும் நீ கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் காலடியில கொட்டல. இதுக்கு மேல உனக்கு எதுக்கடி பணம்? அப்படியே பணம் தேவைன்னாலும் அவன் கோடி கோடியே கொண்டு வந்து கொட்டுவானடி. அவங்கிட்ட உண்மையா நேர்மையா வேணுங்கிறத கேட்டு வாங்க வேண்டியதானே? தங்கச்சி தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறேனடி உன்ன. அவனை போய் ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஓடிக்காது. என்னத்த நீங்க? ஸ்ருதி தப்பு பண்ணா அவளை திருத்தணும். அதை விட்டுட்டு கை நீட்டி எதுக்கு அடிக்கிறீங்க? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அத்தை, அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருப்பா. இன்னொரு தடவை அவ அப்படி பண்ண மாட்டா. என்னமா தெரியாம பண்ணிட்டா? இவன் என்ன குழந்தையா? அறிவு வேணா? என் புள்ள காசு கொடுக்கறாங்கிறதுக்காக அவனை ஏமாத்துறதா? ஐயோ அத்தை, அத்தை, அம்மா இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. என்ன சுத்தி? என்னால தாங்கிக்க முடியலப்பா. இவ ஏன் இப்படி இருக்கா? நாளைக்கு எல்லாரும் என்னப்பா சொல்லுவாங்க? சரவணன் தங்கச்சியை வளர்த்தான், அவன் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே சொல்லுவாங்க. என்னால அதை நினைக்கிறப்பதான்ப்பா தாங்கிக்கவே முடியல. இவ ஏன்பா இப்படி இருக்கா? ஏன் இப்படி மாறினா? என்னம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நான் கேக்குறேம்மா, நான் கேக்குறேன். இருங்க. ஏ சுத்தி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ண? அது வந்து பாரு, நீ கேக்குறப்பல நான் பணம் கொடுக்கறேன்ல, என்ன கேட்டாலும் செய்யறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? பெரியம்மா தான் இந்த மாதிரி அண்ணன் கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு என்ன மன்னிச்சிருன்னு. ஏய் சரி சரி, அழாத. அழக்கூடாது. இங்க பாரு, இனிமே என்ன வேணும்னாலும் அண்ணன் கிட்ட கேளு, ஓகேவா? தோ உங்க அண்ணி இருக்கால, அண்ணி கிட்ட கேளு. இவ்வளவு நேரம் பூங்குடி உனக்கா எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா? உன் தங்கச்சிக்கு எவ்வளவு வேணா கொடு, அதை விட அதிகமாவே கொடு, ஆனா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுன்னு சொன்னான். பார் சுத்தி, பூங்குடி மட்டும் இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இந்த தப்ப நீ நிறுத்திருக்கவே மாட்ட. இதுக்கப்புறம் உன் புருஷன் வீட்டுக்கு போய் அதே தப்பு தானே பண்ண தோணும். இதெல்லாம் பூங்குடி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் உன்னையே கேட்க வரேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் அண்ணன் கிட்ட கேளு, நான் உனக்கு செய்யறேன். போதுமா? சரி அழாத, கண்ணத்தோட.